ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ஓசி எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எந்த பேங்கோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கில் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் லோன் எடுத்து ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட என்ஓசி வரல. ஸோ அப்படின்னா இல்லை அப்படின்னா உங்களோட என்ஓசி மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ஓசி தேவைப்படுது அப்படின்னா ஸோ அதை எப்படி நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ஓசி அப்படின்னு பார்த்தா 100% பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் மூலமாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரூஃபாக பார்த்தீங்கன்னா நானும் ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த லோனை பார்த்தீங்கன்னா எந்த லோனோட என்ஓசி பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னா டூ வீலரோட என்ஓசி பார்த்தா நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அதர் ப்ராடக்ட் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஹோம் லோன், பர்சனல் லோன், ஸோ எந்த ஒரு லோன் இருந்தாலும் ஸோ அதோட என்ஓசி பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் லைவ் ப்ரூஃபாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி அப்படி மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் வெப்சைட் நம்ம கொடுத்துருப்பாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட் பார்த்தா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்ஸை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் சைட்டை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதாவது 5th ஒன் ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா போரோ லோன்ஸ் அண்ட் இஎம்ஐ அப்படி பார்த்தா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியிற மாதிரி அப்படி பார்த்தா நான் உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மேனேஜ் யுவர் லோன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பேஜ் பார்த்தா உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ் பார்த்தா சர்வீஸ் அவைலபிள் அண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லாகின் ப்ராசஸ் ஆப்ஷன் பார்த்தா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ என்னென்ன நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அதை பற்றி நம்ம பார்த்தோன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட், பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன், க்ளோசிங் லெட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். க்ளோசிங் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், கன்சியூமர் டியூரபிள் லோன். ஸோ நீங்கள் அதாவது ஹெச்டிஎஃப்சி தரப்பில் நீங்கள் எந்த ஒரு லோன் எடுத்திருந்தாலும் ஸோ இந்த மெத்தட் மூலம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு க்ளோசிங் லெட்டர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ரீஇஷ்யூ என்ஓசி வெஹிக்கல் லோன். ஸோ வெஹிக்கல் லோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஓசி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ப்ளூ கலர் அப்படி பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளிக் ஹேரை பார்த்தா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர், அதாவது லோன் எடுக்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் இந்த கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஸோ கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கன்ஃபார்ம் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் பேஜில் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது ஓடிபி பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் பேஜ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 வீலர் லோன் எடுத்துட்டேன். அந்த லோன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஷோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு லோன் எடுத்திருந்தாலும் ஸோ அதோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஓடிபி என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீலர் எடுத்த லோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நியர்பை எங்கே பிரான்ச் இருக்குதோ அந்த பிரான்ச்சு, ஸோ மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த பிரான்ச்சை பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். சிட்டி செலக்ட் பண்ண அப்படின்னா பிரான்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கல் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஏதாவது லோன் எடுத்தீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஷோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வாட்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் அதர் லோன் எடுத்தாலும் எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது செலக்ட் ரிக்வெஸ்ட். ஸோ நான் எப்படி பார்த்தீங்கன்னா ரீஇஷ்யூ என்ஓசி ஃபார் வெஹிக்கல் லோன்ஸ் பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ கொரியர், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. லோன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப், அதாவது ஆதார் ப்ரூஃபில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஸோ கொரியர் பண்ணட்டுமா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது அட்ரஸ் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தா செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த அட்ரஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக சென்ட் பண்ணுறாங்க. எந்த ஆப்ஷன் வருமா பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறேன். இந்த 2 வீலர் என்ஓசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பேச்சுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். 2 வீலர் என்ஓசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அதர் ஹோம் லோன் இல்லை பர்சனல் லோன் இல்லை கன்சியூமர் டியூரபிள் லோன் பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் லெட்டர் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரீ தான். இந்த என்ஓசி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 500 பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதர் ப்ராடக்ட், அதாவது பர்சனல் லோன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ எஸ் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நோ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் என்ன ஷோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா நம்ம தெரிஞ்சிக்கலாம்.
எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், அதாவது கார் லோன், கன்சியூமர் டியூரபிள் லோன், ஹோம் லோன், கோல்டு லோன், ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்தாந்தா, ரிக்வெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தாந்தா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டிக்ளரேஷன். ஸோ அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணுறவங்க யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் யுவர் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாது, நமக்கு சென்ட் ஆயிரும். ஸோ நமக்கு சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைட் பண்ணிக்கிறேன் நான் பர்சனல் ரீசனுக்காக. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய என்ஓசி பார்த்தீங்க அப்படின்னா HDFCயில் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் லெட்டர் நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏதாவது இருந்தாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ஓசி ரிக்வெஸ்ட் கொடுக்குற மெத்தடு. ஸோ இந்த பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் க்ளோஸ் ரிக்வெஸ்ட் வில் பி ரிசீவ் லிங்க் SMS. ஸோ SMS மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 2 டேஸ்க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ஓசி பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுக்குற மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது போல் அப்படியே தகவல் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ண நினச்சா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.